வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கான ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிவிட்டு அடுத்தது அக்கௌண்ட்ஸ் ஃபார் இன்கம் ரெக்கார்டில் இம்பார்ட்டன்ஸ் தியரி அண்ட் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிடுறேன். என்னென்னா, ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு காட்டில் வர வழியில் கடுகு முட்டையை பார்க்குறாரு. கடுகு முட்டையை பார்த்தோன்னே அந்த முட்டையை அவர் உடைக்காமல் என்ன பண்ணுறாரு, அந்த முட்டையை எப்படியாவது அந்த கடுகு முட்டையை கடுகிட்ட சேர்த்துட்டு போகிறாரு. தேடி பார்க்குறாரு, அது இந்த காணாமல் போயிடுது இந்த கடுகு. அப்புறம் என்ன செய்கிறாரு, அவர் கோழி பண்ணை வளர்க்குறாரா, கோழி பண்ணை வளர்க்குறவங்க அந்த முட்டையை என்ன பண்ணுறாரு, அந்த முட்டையை கோழி முட்டையோடு சேர்த்து விற்கிறாரு. கோழி என்ன பண்ணுது, அந்த கோழி கடுகு முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக பாதுகாத்து அடகாத்து என்ன பண்ணுது, வெடித்து கடுகு கொஞ்சம் வெளில வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அந்த கடுகு கூட்டத்தோடைய கோழி கூட்டத்தோடைய இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுது, ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுதுன்னா, வானத்தை அண்ணாந்து பார்க்குது. அண்ணாந்து பார்த்தோன்னே சில கழுகுகள் மேலே இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன தெரியல, கழுகுன்னு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, நம்மளும் இப்படி மேலே பறந்துருந்தா நல்லபடியாக இருக்கலாமேன்னு நினச்சி அது இறந்து போயிடுது. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம எங்கே இருக்க போகிறோன்னு, நீங்கள் கோழியாக இருக்க போகிறீங்களா இல்லை வானத்தில் வட்டம் பெறுற கழுகாக இருக்க போகிறீங்களான்னு நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. அதே தான் அடுத்த மாதங்கிறது பப்ளிக் எக்ஸாம்ங்கிறது ஆரம்பிக்குது. நம்ம 100 மார்க் எடுக்கணும்னு ஒரு வைராக்கியத்தோடு இங்கே இருந்தீங்கன்னா 100 மார்க் உங்களால் எடுக்க முடியும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, அக்கௌண்ட் ஃபார் இன்கம் ரெக்கார்டில் எந்தெந்த தேதி வரும்னு சொல்கிறேன், அதை பார்த்துங்க. அதாவது 1, ஸ்டேட் தி மீனிங் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். 2, இந்த கொஸ்டினுங்கிறது இல்லாத கொஸ்டினே கிடையாது, வாட் இஸ் லீகசி. 3, give 4 example for capital receipt of non-profit organization. 4வது கொஸ்டினும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னா, give 4 example of revenue receipt of non-profit organization. அடுத்தது 5 மார்க் கொஸ்டின், state the difference between receipt and payment account and income and expenditure accounts. அதாவது ஸ்டேட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். அடுத்த கொஸ்டின், ஹவு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் டீல்ட் வித் தி இன் தி ஃபைனல் அக்கௌண்ட் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இதெல்லாம் 5 மார்க் கொஸ்டின் மேக்ஸிமம் வந்துடுது. இதில் மேக்ஸிமம் வர கொஸ்டின்ங்கிறதுனா, ஸ்டேட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். அது 5 மார்க்கில் அந்த கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். சம்மை பொறுத்த வரைக்கும் 1, 3, 5, 6, 8, 5, 6, 8ல் 6, 8ம் கம்பல்சரி உங்களுக்கு வந்துடும். 9, 11 இம்பார்ட்டண்ட்டு, 13 இம்பார்ட்டண்ட்டு, 14, 15, 18வது கொஸ்டினை மேக்ஸிமம் பார்த்துருங்க. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வந்துட்டுன்னு வச்சுங்க. அடுத்தது 20, 22. இந்த சம்மை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த கதையிலேருந்து சொல்கிறேன் என்னென்னா, நீங்கள் கோழியாக இருக்க போகிறீங்களா இல்லை கழுகாக இருக்க போகிறீங்களான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். கோழியாக இருந்தால் நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்க போகிறீங்களோ கடைசியில் கீழே இருந்துக்கிட்டே நம்ம போயிடலாம். கழுகாக இருந்தீங்கன்னா வானத்தில் வட்டம் விட்டு நம்மளோட இலக்குகளை நோக்கி அடையலாம். ஓகேவா? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். போன வீடியோவில் என்ன பண்ணுறேன்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த ஹரிதாஸ் துர்காதேவி என்ற தம்பதியினருக்கு தன்யாங்கிற குழந்தை 1.5 வயசு. அடுத்த மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு 9 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு ஊசி போட்டால் மட்டும்தான் அந்த குழந்தை குழந்தைன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்பரும் கொடுத்துருக்கேன். இந்த நம்பரும் திரும்பவும் சொல்கிறேன், 97 89 51 41 74. இன்னொரு நம்பரும் இருக்குது, 84 38 00 42 74. இது ரெண்டுமே ஜிபே நம்பர் தான். உங்களால் முடிஞ்ச அளவு அவங்களுக்கு சிறிய உதவி பண்ணுங்கள். அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றுங்க. இதை தாழ்மையான வேண்டுகோளாக விடுக்கிறேன். ஒரு குழந்தைய உயிரோட மீட்டா அது உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குழந்தைய உயிரை காப்பாற்றிட்டோம், ஒரு மனநிறைவோட நம்ம இருப்போம். ஓகேவா? அந்த குழந்தைக்கு 9 கோடி ரூபா மதிப்புள்ள ஊசி தேவைப்படுது. இந்த நம்பருக்கு 97 89 51
41 74. அடுத்தது 84 38 00 42 74. ரெண்டுமே ஜிபே நம்பர் தான். அவங்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு பேரு உதவியாக இருங்க. டன்னியா பாப்பாவோட உயரை காப்பாற்றுங்க. இவங்க தாழ்மையான வேண்டுகோளாக விடுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.